வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகின்றார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க வருகின்றார். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை பாருங்கள். வாருங்கள் அன்பு மாதரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து-இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை உங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் என்ற ஆசையோடு வந்திருக்கிறேன். இன்றைய திருப்பலிக்கு நம்முடைய உளப்பாங்கினுடைய அமைப்பை, எண்ணோட்டத்தினுடைய நோக்கத்தை இறைவன் நமக்கு சிந்தனைக்காக கொடுத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். மனிதன் தன்னுடைய உளப்பாங்கினுடைய அமைப்பையும் சிந்தையினுடைய எண்ணோட்டத்தையும் எண்ணுகிற போது முதல் வாசகம் நிறைவாக கொடுப்பதையும், இரண்டாம் வாசகம் கொடுப்பதையே மகிழ்வாக கொடுப்பதையும் மறைவாக கொடுப்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் எந்த மனநிலையில் நம்மிடம் இருக்கின்ற அனைத்தையும் பிறருக்கென கொடுக்கின்றோமோ, நம்முடைய உள்ளத்தின் அன்பு, நம்முடைய பாசம், நமது நற்குணங்கள், நம்மிடம் இருக்கின்ற நேரம், இதையோடு இணைந்து அருள்நிலை வாழ்விலும் பொருள்நிலை வாழ்விலும் பகிர்வை பிறரோடு தேர்ந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவரை பிறரோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்ற சிந்தனை இன்றைய வாசகங்கள் வழியாக கொடுக்கப்படுகிறது. நீங்களும் நானும் ஆண்டவரை இந்த பலியில் கண்டுகொண்டு பிறரோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நமது பகிர்வு மகிழ்ச்சிக்குரியதாக, ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உகந்தவர்களாகிட உமது அருளை உதவியை கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரோடும் இணைந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளுக்கு அன்பு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6-11 வரை. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தின்படி கொடுக்கட்டும். மன வளர்ச்சியோடு அல்ல, கட்டாயத்தினல்ல கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாக நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அனைத்து நற்செயல்களும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். ஒருவர் ஏழைக்கு வாரி வாரி வழங்கும் பொழுது அவரது நீதி என்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பவருக்கு உணவும் வழங்குபவர் விதைப்பவருக்கு வேண்டிய வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து செயல்களை விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வராய் வல்லமையாய் மிகுதியானவராய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வாழ்வை பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவார். ஆண்டவரின் அருள்வாட்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். 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 அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மெல்லிருவர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நட
அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய மற்றும் 16 தொடங்கி 18 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம்.
தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, புது காலத்தினுடைய 11வது வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புதுக்காலம் ஆண்டவர் இயேசுனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் போதனைகளையும் வாழ்வையும் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட போதனைகளில் ஒன்றுதான் இன்று ஆண்டவர் இயேசு நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் விளம்பரம் தேடாமல் அவற்றை மறைமுகமாக கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்ற வகையில் செய்ய நம்மை அழைக்கின்றார். அதற்கு முன்பதாக முதல் வாசகத்தினுடைய பின்னணியிலே இன்றைய மறையுரையை சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதல் வாசகம் தொடங்குகிற போதே பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 9வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை இவ்வாறு தொடங்குகிறது. குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் என்று ஆரம்பிக்கின்றது. இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது கிரீஸ் நாட்டிலே உள்ள கொரிந்து நகரத்தினுடைய மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மக்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலே என்று சிந்திக்கின்ற போது, இயேசு வாழ்ந்த காலத்தில் அறிவு நகரமும் அரசியல் நகரமும் 2 வேறாக இருந்தது. இந்த கொரிந்து நகரம் அறிவு நகரமும் அல்ல, அரசியல் நகரமும் அல்ல, மாறாக வணிக நகரமாக இருந்தது. இது பண்டைய காலத்தினுடைய வணிக நகரமாக இருந்ததால் பல்வேறு மொழி பேசுகிறவர்கள், பல்வேறு இனத்தவர், பல்வேறு நாட்டவர், பல்வேறு வாழ்வு நிலையிலே இருக்கிற பணக்காரர்கள், ஏழைகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் என பலதரப்பட்ட மக்கள் வாழுகின்ற ஒரு நகரமாக இந்த கொரிந்து நகரம் இருக்கின்றது. இந்த நகரத்தில் இந்த மக்களுக்குத்தான் இந்த வழிபாடு என்பதல்ல, இந்த மக்களுக்குத்தான் இந்த ஆலயம் இருக்கிறது என்பதல்ல, மாறாக மக்கள் எங்கெல்லாம் வழிபட விரும்புகிறார்களோ அங்கெல்லாம் வழிபட்டார்கள். வணிகம் செய்வது அவருடைய பிரதான கடமையாக பணியாக இருந்தது என்பதை அந்த நகரத்தை பற்றி படிக்கும்போது நாம் பார்க்கிறோம். அந்த கொரிந்து நகரத்தில் எந்த அளவுக்கு வணிகம் வளமையாக இருந்ததோ அந்த அளவுக்கு மனிதனும் பொருள்நிலை வாழ்விலே வளமையாக இருந்தான், நல்ல பணக்காரனாக இருந்தாங்க. ஏன்னா இங்கே பணம் இருக்கிறது, பணம் பத்தும் செய்யும் என்பது போல் பணம் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிறது. அக்கிரமங்கள் இருக்கிறது, அநியாயங்கள் இருக்கிறது, சுரண்டல் இருக்கிறது. அங்கே மிக உயர்ந்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள், மிகுந்த தாழ்ந்த ஏழைகள் இருக்கிறார்கள். பணக்காரர்களும் ஏழைகளும் ஒரே நகரத்தில் வாழ்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. நான் பல நேரம் பார்த்துருக்கிறேன். நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த ஆஸ்கார் விருது வென்ற ஸ்லம்டாக் மில்லியனையர் என்ற படம் ஒன்று ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் மும்பை நகரத்தினுடைய உயர் பணக்கார குடிகளையும் அதே நகரத்தில் இருக்கிற ஏழை குடிசை மக்கள் வாழுகிற குடிசைகளையும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருப்பார்கள். அதே போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த பவுலடிகளாருடைய காலத்திலையும் கொரிந்து நகரத்தில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அது வியாபார நகரம்னால, வணிக நகரம்ங்கிறதுனால
எந்த நேரமும் மக்கள் போய் வந்துக்கிட்டே இருப்பாங்க. தூங்கா நகரம்னு மதுரையை சொல்லுகிறோம். ஏனென்றால் மதுரை நமக்கு வியாபார நகரம். அங்கே எப்பொழுதுமே ஏதாவது வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் காய் வாங்கணும்னா நைட்டு 12 மணிக்கு கூட போகலாம். சாப்பிடணுன்னா காலையில் 4 மணிக்கு கூட போயிட்டு புரோட்டா சாப்பிடலாம். மதுரையில் எந்த நிலையில் எப்போ போனாலும் உங்களுக்கு ஏதாவது கிடைத்து கொண்டே இருக்கும். மக்கள் எறும்பு போல ஊறிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வணிகம் செய்கிறார்கள், பணம் ஈட்டுகிறார்கள். பணம் ஈட்டுவதற்கு நேர காலம் இல்லை, எல்லா நேரத்திலையும் அவர்கள் ஈட்டுவது. அப்படி பணம் ஈட்டுகின்ற ஒரு நகரம்தான் இந்த கொரிந்து நகரம். இந்த கொரிந்து நகரத்தில் இயேசுனுடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது. 2 வகையாக மக்கள் இந்த வகையான மக்கள் இந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். முதன்மையான குடிமக்களும் இதை அறிவுஜீவிகளும் இதை பெற்றுக்கொள்கிறார்கள். கிரேக்க தத்துவத்தில் இருந்த மனிதர்களும் இதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இதை அறிவிக்கின்ற மனிதனுடைய தன்மை. இது இயேசுனுடைய இறையாட்சியை இறை வார்த்தையை அறிவிக்கிறது யார் என்று பார்க்கிற போது தூய பவுலடிகளார் அறிவிக்கிறார். இந்த பவுலடிகளார் யூதர்களுடைய சட்டத்தை படித்தவர், யூத சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தவர். அதே வேளையில் அவர்களை அடிமைகளாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோமைய அரசினுடைய குடியுரிமையும் பெற்றவர். ஆக அரசியலில் பார்த்தாலும் சரி, ஆன்மீகத்தில் பார்த்தாலும் சரி, தத்துவத்தில் பார்த்தாலும் சரி, மிகுந்த சிந்தனை வலிமை உடையவர், ஞானமுள்ளவர், அறிவுஜீவி என்று பாராட்டப்பட்ட அந்த பவுலடிகளார் இறைவார்த்தையை எடுத்து கூறுகிறார். ஆகையினால அவரை போன்ற ஒரு ரேங்கில் இருந்த மனிதர்கள், உயர் குடிமக்கள், ரோமை ஆளுகைக்குள்ளாக இருந்த ரோமையர்கள், சில உயர்ந்த நிலையில் இருந்த யூதர்கள் கூட கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அதே வேளையில் பவுலடிகளாருடைய தமஸ்கு அனுபவத்துக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது என்று பார்க்கிற போது, கடவுள் இந்த திரு அவை இன்றைய திரு அவையை சொல்லுகிற போது சொல்வார்கள், திரு அவை ஏழைகளின் திரு அவை, சர்ச் இஸ் த சர்ச் ஆஃப் த புவர் என்று சொல்வார்கள். அதுபோல கடவுள் ஏழைகளை எளியவரை அன்பு செய்தார் என்று நாம் ஆலய பாடல்களை பாடுகிறோம், விவிலியத்திலே வாசிக்கிறோம். அதே வாழ்வு நிலையை பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வு நிலையாகவும் மாற்றுகிறார். அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு ஆண்டவரை போதிக்கின்ற மனிதனாக, அங்கே இருக்கிற எளியவர்களுக்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளுகிற மனிதனாக, அவர்களுடைய உழைப்பிலே வாழாமல் தானே உழைத்து வாழுகிற உதாரணமான ஒரு மனிதனாக அங்கே முன்னிறுத்துகிறார். ஆகையினால கடவுளுடைய வார்த்தையானது உயர் குடிமக்களுக்கும் சரி, பல்வேறு மொழிகளை பேசுகிற மக்களுக்கும் சரி, தத்துவம் பேசுகிற மனிதர்களுக்கும் சரி, சட்டங்கள் பேசுகிறவர்களுக்கும் சரி, பணக்காரருக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி, ரோமை ஆட்சியருக்கும் சரி, எல்லாருக்குமான ஒரு இறை வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற போது பவுலடிகளாரை போல அனைவரும் ஒருமித்த மனநிலையிலே அதை ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக இறை வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய வாழ்வு நிலையிலே ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்வு நிலையிலே இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர வாழ முயற்சி செய்யவில்லை. அதனால் வாழ முயற்சி செய்யாததுனால அவர்கள் ஏழைகளுக்கு எந்த உதவி செய்தாலும் அதை பற்றிய பெரிய தப்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களுக்காக இந்த உதவியை செய்கிறேன் என்று தப்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய மனநிலை. அவர்கள் தப்பட்டம் அடிக்கிற போது ஏழைகள், உதவி பெறுவர்கள் கூனி குறுகி போகிறத பவுலடிகளார் பார்க்கிறார். அப்படி பார்க்கிற மனிதர்களுக்குத்தான் இன்று முதன்மையாக வாசிக்கப்பட்ட அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் என்று சொல்லுகிறது. மேலும் அவர்களுடைய இந்த தொடர் வாக்கியமானது ஒவ்வொருவரும் தம் முன் தீர்மானத்தப்படியே கொடுக்கப்படும் என்று. தீர்மானம் என்பது அவர்கள் செய்வதல்ல, மாறாக கடவுள் செய்வதாக நாம் பார்க்கிறோம். யாருக்கு எந்த அளவையிலே உங்களுடைய வாழ்நிலை காட்டுகிறீர்களோ அதே அளவையில் உங்களுக்கு அருள் கொடுக்கப்படும் என்ற சிந்தனையை அங்குள்ள மக்கள் அனைவருக்கும், உயர் குடிமகன்கள் தொடங்கி தாழ்நிலையில் இருக்கிற குடிமகன்கள் வரை, பல்வேறு மொழி பேசுகிற மக்களுக்கு, அறிவுஜீவிகளாக இருக்கிறவர்களுக்கு, பணம் வசதியான தன்வந்திரிகளாக இருக்கிற மக்களுக்கு, உழைப்பவர்களுக்கு, வியாபாரம் செய்வர்களுக்கு, அனைவருக்கும் அவருடைய வாழ்வு நிலையில் இருந்தாலும்
கடவுளை ஒருமித்தே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் கொடுக்கிறார். இதே சிந்தனையை தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலும் கொடுப்பதாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு மக்கள் பார்க்க வேண்டுமென்று உங்களுடைய அறச்செயல்களை செய்ய வேண்டாம் என்று தொடங்கி பல்வேறு வாழ்வு நிலைகளில் எந்த நிலைகளெல்லாம் கடவுளை வழிபடுவதாக இருக்கட்டும், நம் கடவுளுக்காக விரதம் இருப்பதாக இருக்கட்டும், கடவுளுடைய பெயரை சொல்லி பிறருக்கு உதவுவதாக இருக்கட்டும், இதை அனைத்தையும் கடவுளுடைய பெயரை சொன்னாலே கடவுளைப் போல இயல்பான மனநிலைக்கு நாம் வர வேண்டும். ஏன்னா இயேசு எந்த நன்மை செயல்களை செய்திருந்தாலும் அறைக்குள்ளாக அதை தம்பட்டமடிக்காத மனிதராகத்தான் விவிலியம் சொல்லுகிறது. அதே போல் நம்முடைய வாழ்வும் குறுகிய வாழ்வு அல்ல, மாறாக நிறைவான வாழ்வாக இருக்க வேண்டும். நிறைவான மனநிலையிலே, மகிழ்ச்சியான மனநிலையிலே கொடுப்பரும் மகிழ வேண்டும், பெறுபவரும் மகிழ வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தி கொடுக்கிறது. நீங்களும் நாளும் அந்த சிந்தனையில் தான் காண்கிற இறையாட்சி கனவை வாழ்வாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழுகிற போது கொடுக்கிற இறைவன் நிறைவாக கொடுக்க உங்களையும் அழைக்கிறார், என்னையும் அழைக்கிறார். நாம் நிறைவாக மகிழ்ச்சியாக கொடுக்கிற போது அவருடைய வாழ்வை பிறருக்கு அளிக்கிறோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமேன். பலமிழந்து பல கோடி மாண்டு மடியும் நிலை கண்டோம், எமை காணிக்கையாய் தந்தோம். வாழும் பலமிழந்து பல கோடி மாண்டு மடியும் நிலை கண்டோம், எமை காணிக்கையாய் தந்தோம். ஏழை மக்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும், எங்கும் விழி கண்ணீர் துடைக்கும் மனம் வேண்டும். உறவாகும் இறைவா என்பாய், கடல் நீரை பருகி மீண்டும் மழை பொழியும். மேகம் செயலிழந்தார் எனவாகும் பூமி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகுமாறு செய்கின்றேன். அதனால் இவற்றின் உதவி எங்கள் உடலுக்கு மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நிறை செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நிறை செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதுதத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் நறுக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நிறைவு கூர்ந்து வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக குடி ஜபிக்கிற முதன்மான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அன்னை தெரசல், இவ்வுலகில் மொக்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கடவுளை அப்பா தந்தாய் என அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். அப்பா என்று அழைத்து அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை இது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மதுமலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே. ஓ மாட்சிமை நீரை சுசை மாமுனியே. துதி வளருமது நற்பதம் வந்தோ துணை செய்தமையாளும் தாதையரே. துதி வளருமது நற்பதம் வந்தோ துணை செய்தமையாளும் தாதையரே. வான் உலகிழந்ததால் கர்ப்பமுற்ற வன்மன கூலியின் வலையறுக்க. ஓ வன்மன கூலியின் வலையறுக்க தான் மனுவாயுதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோம். தான் மனுவாயுதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.